ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் இது வந்து மூணு கேட்டகரியா பிரிக்கலாம். மூன்று விதமா இந்த பயிற்சியை பண்ணலாம். ஒன்னு வந்து வித்அவுட் வெயிட்ஸ், கம்ப்ளீட்லி பாடி வெயிட் மட்டும் யூஸ் பண்றது காலிஸ்தெனிக்ஸ். இன்னொன்னு வந்து பாடி வெயிட்டை மட்டும் யூஸ் பண்றது, ஆனா வந்து மெஷின்ஸ் யூஸ் பண்றது. உதாரணத்துக்கு வந்து ட்ரெட்மில், சைக்கிள், ரோயிங் மெஷின், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி, ஆனா அங்க பாடி வெயிட் மட்டும்தான் மெயினா அங்க ரோல் பண்ணுது, ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணுது. இன்னொன்று வந்து தேர்ட் கேட்டகரி வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸோ அலாங் வித் பாடி வெயிட் பிளஸ் அடிஷனல் ரெசிஸ்டன்ஸ். அது வந்து என்ன நமக்கு தெரியும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்யூப்மெண்ட்லாம் என்னென்ன டைப்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் எப்போது ரெக்கமெண்ட் பண்றது மெஷின் பேஸ்ல ஃப்ரீ வெயிட்ஸ். சைக்கிள் வச்சு நம்ம வந்து ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் பண்ண முடியும். இதுலயுமே ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் சைக்கிளிங், நம்ம ஜிம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அந்த மெஷின் வந்து அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கும். நம்ம உட்காந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்மளுக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஸ்பீட்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம நார்மல் சைக்கிள். ஸோ அங்க வந்து நம்ம பாடி வெயிட் இருக்குது. அந்த பாடி வெயிட்டை மேனேஜ் பண்ணி நம்ம வந்து வெயிட் ஆஃப் த சைக்கிள் ஆல்சோ அது கொஞ்சம் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். வெயிட் ஆஃப் த சைக்கிள் பிளஸ் நம்ம பாடி வெயிட் இதை மேனேஜ் பண்ணி பண்ற ஒரு விதமான காலிஸ்தெனிக்ஸ் தான் இது. இந்த ரெண்டு விதமான சைக்கிளிங் மெத்தட்ஸ்லயும் நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம சொல்லவே முடியாது. ரெண்டுமே அதுக்குன்னா பெக்குலியர் பயன்கள் இருக்குது. இப்ப இந்த ஜிம்ல யூஸ் பண்ற அந்த ஸ்டேஷனரி சைக்கிளிங்லயும் நம்ம வந்து ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் பண்ண முடியும். ஆனா இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆர்டினரி சைக்கிளிங், அவுட்டோர் சைக்கிளிங் as a form of exercise. இந்த அவுட்டோர் சைக்கிளிங்ல நமக்கு ரொம்ப இயற்கையான சேலஞ்சஸ் நிறைய வரும். உதாரணத்துக்கு டெம்பரேச்சர், அப்புறம் வந்து ஸ்லோப். சில இடங்கள் வந்து அப்வர்ட் ஸ்லோப் இருக்கும், சில இடங்கள்ல காத்து அடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஆனா ஸ்டேஷனரி சைக்கிளிங், ஜிம்ல யூஸ் பண்ண சைக்கிள் பாத்தீங்கன்னா நம்ம ஏறி உட்கார போறோம், அது அங்கேயே இருக்கும். அங்க வந்து அதுக்கான சேலஞ்சஸ் வந்து நம்மளே கிரியேட் பண்ணிக்கணும். அந்த சைக்கிள்ல நம்ம சைக்கிளிங் எஃபர்ட் வந்து ஈஸியா இருக்கு, இல்லைன்னா ஹார்டா இருக்கு. அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய அந்த சுவிட்சஸ் எல்லாம் வந்து இன்பில்ட்டா அதுல இருக்குது. அவுட்டோர் சைக்கிளிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அப்ராப்ரியேட் டைம் நம்ம செலக்ட் பண்ணணும், அப்ராப்ரியேட் ரூட் செலக்ட் பண்ணணும், டிராபிக் இருக்கக்கூடாது, ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ஸ் நடக்காத அளவுக்கு நம்ம பாதுகாப்பா அந்த சைக்கிளிங் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சர்க்யூட் நம்ம டிசைன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சைக்கிளிங்கை பொறுத்தவரை ஸ்லோவா போயிட்டே இருந்தா நம்ம மட்டும் போயிட்டே இருக்கலாம். பெரிய அந்த அளவுக்கு நமக்கு வந்து டயர்ட் ஆகாத அளவுக்கு நம்ம போக முடியும், டிபெண்டிங் ஆன் த சர்க்யூட். உதாரணத்துக்கு நான் சொல்ல பாத்தீங்கன்னா அந்த அப்வர்ட் ஸ்லோப், இப்போ சில இடங்கள்ல ரொம்ப அப்வர்ட் ஸ்லோப் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீஜன்ல நம்ம எஃபர்ட் கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த நம்ம சர்க்யூட் நல்லா கிளீனா இருக்கு, நம்ம போற அந்த நம்ம சூஸ் பண்ண ரோடு வந்து பெர்ஃபெக்டா நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றது கரெக்டா இருக்கு அப்படின்னா நம்ம அதில் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபாஸ்டா பெடலிங் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் லெக்ஸ் டயர்டா இருப்போ பெடலிங் பண்றது ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே அந்த மொமெண்டம்ல போய்கிட்டே இருக்கும். அப்புறம் மறுபடியும் பெடலிங் பண்ணலாம். அடுத்த டைப் வந்து நம்ம ஃபாஸ்டா சைக்கிள் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், அப்புறம் லெக்ல டயர்ட் ஆகும் இல்லையா, அப்போ ஸ்லோ சைக்கிளிங் மோடுக்கு போயிடணும். அப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்லோ சைக்கிளிங் போனதுக்கு அப்புறம் நம்ம லெக்ல கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடும். மறுபடியும் ஒரு ஃபியூ ரெவல்யூஷன்ஸ், கொஞ்சம் சில டிஸ்டன்ஸ் ஆர் ஃபியூ செகண்ட்ஸ் ஃபாஸ்ட் பெடலிங். இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஃபாஸ்ட் சைக்கிளிங், ஸ்லோ சைக்கிளிங், இந்த மாடலையும் நம்ம போகலாம். தேர்ட் டைப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் சைக்கிளிங் பண்ணி போய்கிட்டே இருக்கிறோம், ஆனா வந்து உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம சைக்கிள் நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணிட்டு ரெஸ்ட், சிம்பிளி சிட் ஆர் ஸ்டாண்ட் ஆர் லை டவுன் அண்ட் டேக் ரெஸ்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் பாடி ரீகூப் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப மறுபடியும் ஃபாஸ்ட் சைக்கிளிங். இந்த மாடலையும் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணலாம். இப்போ சொன்ன இந்த மூன்று மெத்தட்ஸுமே நம்ம வந்து ஸ்டேஷனரி சைக்கிளிங், இந்த ஜிம்ல இருக்கிற ஸ்டேஷனரி சைக்கிளிங் நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு பிரின்சிபல் என்ன, ஃபேட் பர்னிங் பண்ணணும். அது வந்து வெயிட் லாஸ் பண்றவங்க மட்டும் இல்ல, ஃபேட் பர்னிங் ஒர்க் அவுட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது. அப்போ அந்த ஃபேட் பர்னிங் ஒர்க் ஜோன்ல தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு. ஒன்னு வந்து நம்ம பாடி கம்போசிஷன் டெஸ்ட், நம்ம ஸ்கின் ஃபோல்ட் திக்னஸ் எப்படி மாறி இருக்கு, நம்ம ஃபேட் பர்சன்டேஜ் எப்படி மாறி இருக்கு, நம்ம பாடி வெயிட்ல என்ன சேஞ்ச் இருக்கு, நம்ம அந்த அப்ரோச், அந்த மெத்தட். இன்னொன்று வந்து நம்ம எக்ஸசைஸ் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நம்ம குறிப்பிட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வந்து 30 நிமிஷத்துல நம்ம போயிட்டு இருந்தோம், இப்போ ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணதுக்கு அப்புறம் 25 நிமிஷத்துல நான் கடந்துட்டேன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த மாதிரி டேட்டா நம்மளுக்கு இருக்குன்னா நம்ம கன்ஃபார்ம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கரெக்டான ஃபேட் பர்னிங் ஜோன்ல தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம ஃபேட் பர்னிங் ஜோன் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த ஹிட் ஒர்க் அவுட்டோட அந்த ரெசிஸ்டன்ஸ், அந்த இன்டென்சிட்டியை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அதிகரிக்க ட்ரை பண்ணலாம். எந்த மாதிரி எக்ஸசைஸ் மெத்தடா இருந்தாலும் சரி, அது வந்து ஸ்லோ இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் இருந்தாலும் சரி, ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸா இருந்தாலும் சரி, ஆனா ஒரு ப்ராப்பர் ஃபிட்னஸ் டெஸ்டிங் இல்லாம எக்ஸசைஸ் வந்து தொடர்றது என்ன கேட்டா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் தான். ஸோ ஃபிட்னஸ் டெஸ்டிங் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும்.